அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம் அங்காளம்மன் தல வரலாறை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் பிரசித்தி பெற்ற அங்காளம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலுக்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வராங்க. அமாவாசை அன்று லட்சக்கணக்கான பக்தர்களும், ஆடி மாதம் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் லட்சக்கணக்கிலும் பக்தர்கள் வந்து அம்மனை தரிசனம் செய்கின்றனர். மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் தல வரலாறு என்ன அப்படின்னா, கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் அப்படின்ற 4 யுகங்களுக்கு முன்பு மணி யுகம் ஒன்று இருந்ததாகவும், இந்த யுகத்துல சிவபெருமானுக்கும் பிரம்மனுக்கும் தலா 5 தலைகள் இருந்ததாகவும் தல புராணம் கூறுது. தனக்கும் 5 தலைகள் இருப்பதாகவும், சிவபெருமானுக்கு சமமான வரங்களை தான் அளிப்பதாகவும் பிரம்மனுக்கு ஆணவம் அதிகமாகிறது. இந்த ஆணவத்தை அகற்ற பார்வதி தேவி நினைக்கிறார். அதன்படி பிரம்மன் வரும்போது நாதா என்று அழைக்கிறார். அதற்கு பிரம்மன், அனைத்தும் உணர்ந்த பார்வதிக்கு தன் கணவர் யார் என்று தெரியவில்லையோ அப்படின்னு சிரிக்கிறார். பார்வதி தேவி சிவபெருமான் கிட்ட பிரம்மனின் ஆணவத்தை போக்க அவரின் 5 தலைகளில் ஒரு தலையை கிள்ளி எடுத்து விட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதன்படி சிவபெருமான் பிரம்மனை அழைத்து கண்டிக்கிறாரு. இருவருக்கும் இடையில வாக்குவாதம் ஏற்படுது. முடிவுல சிவபெருமான் கோபத்தோட பிரம்மாவின் 5 தலைகளில் ஒரு தலையை கிள்ளி எடுத்து விடுகிறார். வலியால துடிச்ச பிரம்மன் சிவபெருமானை பார்த்து, கிள்ளிய தலை உன் கையிலேயே ஒட்டி கொள்ளட்டும், உனக்கு வழங்கும் உணவை அந்த தலையே சாப்பிட்டு விடும், நீ பித்தனாக அலைய கடவாய் அப்படின்னு சாபமிட்டுறார். தன் கணவரின் இந்த நிலைக்கு காரணமான பார்வதியை பார்த்து, நீ உன் அழகை இழந்து வயதான கிழவியாய் மாறி கொக்கிரகை தலையில் சூடி கந்தலாடையை அணிந்து அலைந்து திரிவாய் அப்படின்னு சரஸ்வதி சாபமிட்டுறாங்க. பிரம்மன், சரஸ்வதி ஆகியோரின் சாபப்படி சிவபெருமானும் பார்வதியும் பல இடங்களில் அலைந்து திரிகின்றனர். பார்வதி தேவி இறுதியில் திருவண்ணாமலை சென்றடைகிறார். அங்குள்ள குளத்தில் உள்ள தீர்த்தத்தில் மூழ்கியவுடன் பார்வதியின் வயதான தோற்றம் மறைந்து பழைய உருவத்தை அடைகிறார். பின்பு அங்கிருந்து கிழக்கு பக்கமாக மேல்மலையனூருக்கு வருகிறார். இரவு ஆகிவிடவே தாயனூர் என்ற ஊர்ல ஏரிக்கரை பக்கத்திலேயே தங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு மேல்மலையனூருக்கு போக முடிவெடுத்தாங்க. குளிக்க போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய ஆரத்தை கழற்றி வச்சாங்களாம் பார்வதி தேவி. அந்த ஆரம் ஒரு பெண்ணாக மாறி பார்வதியை வணங்கியது. அவருக்கு ஆசி வழங்கிய பார்வதி தேவி, இதே இடத்தில் நீ முத்தாரம்மன் என்ற பெயரில் விளங்கி மக்களுக்கு அருளாசி வழங்குவாய் அப்படின்னு சொல்லிட்டு மேல்மலையனூருக்கு புறப்பட்டு போனாங்களாம். மேல்மலையனூர் அப்போது மலையரசன் பட்டினம் என்று தல புராணத்தில் உள்ளது. மலையரசன் பட்டினத்தில் மலையரசன் என்ற அரசன் ஆட்சி செய்து கொண்டிருந்தானாம். அவனுடைய பூங்காவனத்துல புற்றுருவாய் பார்வதி தேவி வீற்றிருக்கிறாங்க. அங்கு காவலாளியாக மீனவ குலத்தை சேர்ந்தவர்கள் இருந்திருக்கிறாங்க. திடீர்னு உருவான புற்றுக்கு அந்த மீனவர்கள் மஞ்சள் குங்குமம் வச்சு புடவை சாற்றி தீபமேற்றி வழிபட்டு வந்தாங்களாம். இந்த விஷயம் எப்படியோ மன்னனின் காதுகளுக்கு எட்டுது. அந்த புற்றை இடித்து அப்புறப்படுத்துமாறு சொல்றாரு. மீனவர்கள் எவ்வளவோ தடுத்தும் கேட்காம அந்த புற்றை இடிக்க கடப்பாறையை ஓங்கியவுடன் பூதகணங்கள் உருவாகி அங்கிருந்தவங்களை, அதாவது மன்னன் மற்றும் மீனவ காவலாளிகளை தவிர மற்ற எல்லோரையும் மறையச் செய்து விடுகின்றன. இதனால் அதிர்ச்சியடைந்த மலையரசன் தன் தவறை மன்னிக்குமாறு அந்த புற்றின் கீழ் மண்டியிட்டு வணங்கினான். அதிலிருந்து பூங்காவனத்தம்மனாக பார்வதி தோன்றி, ஈசனின் சாபத்தை போக்கவே நான் இங்கு வந்து தங்கி இருக்கிறேன், என்னை நம்பி வணங்குவோருக்கு வேண்டிய வரங்களை அளிப்பேன் அப்படின்னு சொல்லி மன்னனுக்கு ஆசி வழங்கி மறைஞ்சு போயிட்டாங்களாம். அன்னியிலிருந்து மீனவ பரம்பரையினர் தான் இந்த கோவில்ல பூஜை செஞ்சுட்டு வராங்க. பார்வதி மலையரசன் பட்டினத்துல புற்றாக இருக்கிறாங்க. நாங்கள் அங்கு சென்றால் பாவ விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சிவபெருமான் கிட்ட மகாவிஷ்ணு சொல்றாரு. அதன்படி பல இடங்கள்ல அலைஞ்சு திரிஞ்ச சிவபெருமான் இறுதியில மேல்மலையனூர்ன்ற மலையரசன் பட்டினம் வராரு. சிவபெருமான் இங்கு வந்தவுடன் அவரை சுடுகாட்டில் தங்க வைத்துவிடு,
பின்பு நவதானியங்களால் செய்யப்பட்ட சுண்டல், கொழுக்கட்டை ஆகியவற்றை சமைத்து அவற்றை ஒன்றாக பிசைந்து 3 சிவலிங்கங்களாக ஆக்கிக்கொள். முதல் கவளத்தை சிவபெருமான் கையில் உள்ள திருவோட்டில் போடு, அதை பிரம்மனின் தலை சாப்பிட்டு விடும். 2வது உருண்டையையும் போடு, அதையும் அந்த தலை சாப்பிட்டு விடும். 3வது உருண்டையை போடுவது போல் பாவனை செய்து கீழே இறைத்துவிடு. உணவின் சுவையில் மயங்கி கிடக்கும் பிரம்மனின் தலை தன் நிலையை மறந்து சிவபெருமான் கையை விட்டு கீழே இறங்கி சாப்பிடத் தொடங்கும். அப்போது நீ ஆக்ரோஷமாக உருவெடுத்து உன் வலது காலால் அந்த தலையை மிதித்து விடு அப்படின்னு மகாவிஷ்ணு ஆலோசனை சொல்றாரு பார்வதி தேவிக்கு. அதன்படியே பார்வதியும் செய்ய சம்மதிக்கிறாங்க. பார்வதி தேவி தங்கி இருக்கிற இடத்துக்கு வந்த சிவபெருமான், தாயே பிச்சாந்தேகி அப்படின்னு கேக்குறாரு. வந்திருக்கிறது தன்னுடைய கணவர் அப்படின்றத உணர்ந்த பார்வதி தன் மகனான விநாயகரை அழைத்து, உன் தந்தையை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுமாறும், உட்கார்ந்தால் தூங்கி விடுவாய், ஆகையால் நின்று கொண்டே காவல் இருக்குமாறு கேட்டுக்கிட்டாங்களாம். அதன்படி விநாயகரும் காவல் புரிகிறாரு. உள்ளே சென்ற பார்வதி தேவி மகாவிஷ்ணு சொன்னபடி 3 கவளங்களை தயார் செய்து வைத்துவிட்டு சிவபெருமான் இருக்கும் இடத்திற்கு வந்து அவரை அழைத்து சென்று சுடுகாட்டில் தங்கி இருக்குமாறும் காலையில் வந்து பார்ப்பதாகவும் சொல்லிட்டு போறாங்க. சுடுகாட்டுல தங்கிய சிவபெருமான் அங்குள்ள சாம்பலை எடுத்து உடலெங்கும் பூசிக்கிட்டு படுத்து தூங்குறாரு. மறுநாள் காலையில பார்வதி 3 கவளங்கள் உள்ள தட்டை எடுத்துக்கிட்டு மயானத்துக்கு வராங்க. அங்க மகாவிஷ்ணு சொன்னபடியே முதல் உருண்டையை போடுறாங்க. அதை பிரம்மனின் தலை சாப்பிடுறது. 2வது உருண்டையையும் போடும்போது அதையும் அந்த தலை சாப்பிடுறது. 3வது உருண்டையை போடுவது போல் பாவனை செஞ்சு கீழே இறைச்சிடுறாங்க பார்வதி. உணவோட சுவையில மயங்கின பிரம்மனுடைய தலை தன் நிலையை மறந்து சிவபெருமானின் கையை விட்டு கீழே இறங்குச்சு. உடனடியாக பார்வதி தேவி ஆங்கார உருவம் கொண்டு பிரம்மனின் தலையை தன் வலது காலால மிதிக்கிறாங்க. இதனால சிவபெருமானுக்கு பிடிச்சிருந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்கி போச்சு. உடனே அவர் ஆனந்த தாண்டவம் புரிந்து சிதம்பரம் சென்று ஸ்படிகலிங்கமாக மாறிடுறாரு. சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் புரிஞ்சதால சிவபெருமானுக்கு தாண்டேஸ்வரர் அப்படின்னும், ஆங்கார உருவம் கொண்டதால பார்வதிக்கு அங்காளம்மன் அப்படின்னும், ஆனந்தாயி அப்படின்னும் பெயர் பெற்றாங்களாம். அம்மனின் கோபத்தை தணிக்க தேவர்கள் முயல்றாங்க. ஆனா முடியல. முடிவுல மகாவிஷ்ணு கிட்ட ஆலோசனை கேக்குறாங்க. மகாவிஷ்ணு, தேவர்களிடம் அழகான தேரை உருவாக்குங்க, அதன் மேல பீடத்துல நான் கலசமா மாறிடுறேன், அதுல அம்மன் அமர்ந்ததும் கோபம் தனியும் அப்படின்னு சொல்றாரு. அதன்படி 4 வேதங்களும் சக்கரங்களாகவும், தேவர்கள் ஒரு சிலர் தேரின் கால்களாகவும், ஆகாயம் தேர்ச்சீலைகளாகவும், மகாவிஷ்ணு தேரின் மீது உச்சியில் கலசமாகவும் மாறி அழகான தேர் பூங்காவனத்தின் எதிரே நின்னுச்சு. இதை பார்த்த அங்காளம்மன் அதன் மீது ஏறி அமர்ந்தாங்களாம். மற்ற தேவர்கள் அந்த தேரை வடம்பிடித்து பூங்காவனத்தை சுற்றி வந்தாங்க. அம்மனின் கோபம் முற்றிலும் தணிந்தது. தேவர்கள் அம்மன் மீது பூமாரி பொழிந்தனர். அங்காளம்மன் மனம் குளிர்ந்து தேவர்களை வாழ்த்தியதோடு தான் இங்கேயே கோவில் கொண்டு தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டும் வரம் அளிக்கப் போவதாக சொன்னாங்களாம். அதன்படி இன்றும் அங்காளம்மன் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டும் வரத்தை அளித்து பாதுகாத்துட்டு வராங்க. என்ன சொந்தங்களே, மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலுடைய தல வரலாறை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். இந்த கோவிலுக்கு நீங்க ஏற்கனவே போயிருந்தீங்க அப்படின்னா அதனுடைய அனுபவங்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களாக பதிவு பண்ணுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். மேலும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லங்க, இந்த மாதிரியான அருமையான வரலாறுகளுக்கு கதை